இஸ்ரேல் சிறையில் உள்ள அனைத்து பாலஸ்தீனியர்களையும் விடுவித்தால் மட்டுமே ஹமாஸ் அனைவரையும் விடுவிக்கும். அமெரிக்காவிடம் திட்டவட்டமாக சொன்ன துருக்கி. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் துருக்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபிடனை சந்தித்தார். சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் கூட்டு செய்தியாளர் சந்திப்போ அறிக்கையோ வெளியிடவில்லை. அதே நேரம் இருவரும் பேசிக்கொண்ட விவரங்களை அல் ஜசீரா வெளியிட்டுள்ளது. உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை துருக்கி அழுத்தமாக கூறியிருக்கிறது. அதே நேரம் துருக்கி தனது செல்வாக்கை பயன்படுத்தி அனைத்து கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஆண்டனி பிளிங்கன் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் சிறையில் உள்ள அனைத்து பாலஸ்தீனியர்களை விடுவித்தால் மட்டுமே ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற நிலைப்பாட்டில் ஹமாஸ் உறுதியாக இருப்பதாக துருக்கி அமைச்சர் ஹக்கான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிளிங்கன் வருகையை கண்டித்தும் அவரை வெளியேற வலியுறுத்தியும் போராட்டங்கள் நடைபெற்றன. போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மனிதாபிமான இடைநிறுத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறது. அதாவது தாக்குதலை சற்று குறைத்து நிவாரண உதவிகளை அதிகரிப்பது இதன் பொருள். இது போதாது என துருக்கி மற்றும் அரபு நாடுகள் தெரிவித்துவிட்டன. கைதிகள் விவகாரத்தை பொறுத்தவரை ஹமாஸ் மற்றும் பிற குழுக்களின் பிடியில் சுமார் 241 பேர் இருப்பதாக இஸ்ரேல் கூறி வருகிறது. இஸ்ரேலியர்கள் என நினைத்து வெளிநாட்டினரை தவறாக கைது செய்து விட்டதாகவும் அவர்களை விருந்தினர் போல் நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தினால் உடனடியாக அவர்களை விடுவிப்போம் என ஹமாஸ் கூறி வருகிறது. அதேபோல் ரஷ்யா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த கைதிகள் விரைந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஹமாஸ் கூறி வந்தது. முன்னதாக மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சேர்ந்த கைதிகள் 4 பேரை ஹமாஸ் விடுவித்தது. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வந்ததால் கைதிகள் விவகாரம் பற்றி தற்போதைக்கு பேச முடியாது என ஹமாஸ் அறிவித்துவிட்டது. இதனிடையே இஸ்ரேல் குண்டுவீச்சில் 60 கைதிகள் உயிரிழந்து விட்டதாகவும் அதிர்ச்சி தகவலை ஹமாஸ் வெளியிட்டது. கைதிகள் அனைவரையும் விடுவித்த பிறகே தாக்குதலை நிறுத்துவது பற்றி யோசிக்க முடியும் என இஸ்ரேல் கூறி வருகிறது. இதனை நம்ப ஹமாஸ் தயாராக இல்லை. இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என உலகில் 120 நாடுகள் ஐநா மன்றத்தில் வாக்களித்த நிலையிலும் எதனையும் பொருட்படுத்தாமல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறார் பெஞ்சமின் நெதன்யாகு.